ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு எனக்கு ஒரு புது வீடியோ. இந்த புது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப்பை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு வீடியோ. நேற்று ஒரு அப்டேட் ஒன்று நான் பார்த்தேன். என்னன்னு சொன்னால், ஸ்ரீலங்கா தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவால் வந்திருந்த ஒரு அப்டேட் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரைவசியை வந்து யார் ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணலையோ அவங்களோட டேட்டாவெல்லாம் எடுத்து பிளாக்மெயில் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதுன்னு ஒரு மெசேஜ் ஒன்று நான் பார்த்தேன். அந்த மெசேஜ் வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனாலும் உங்களோட வாட்ஸ்அப்போட ப்ரைவசியின்மை கட்டாயம் மெயின்டைன் பண்ணலாட்டி அப்படி நடக்கக்கூடிய 100% சாத்தியக்கூறு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், வாட்ஸ்அப்பில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சு இல்லை அது ஏன் இருக்குது அதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற ஒரு செட்கா மட்டும் தான் அது. அதில் உள்ள இத்தனை பேர் ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணக்கூடியது யாருமே இல்லை. நீங்கள் அந்த ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப்பாக தந்திருக்குது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் பயன்படுத்தி உங்களோட ஃபோனை வந்து உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கொள்ளும். 90% சேஃபாக வச்சு, எதையுமே 100% சொல்லிடாது. அதுக்காக நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு உங்களோட செட்டிங்குள்ளே போகணும். வாட்ஸ்அப் இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட செட்டிங்க்கு போயிட்டு அக்கௌண்ட்க்கு போயிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். நான் ஆல்ரெடி இது பண்ணி வச்சு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வரும். அதில் என்ன சொல்லிடுங்க சொன்னால், இல்லை வந்து உங்களோட நீங்கள் மறுவாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதில் கொடுக்குற 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கட்டாயமாக உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி உங்களோட வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலான்னு இதில் ஒரு மெசேஜ் இருக்குது. நீங்கள் இது எனேபிள் பண்ணக்குள்ள என்ன கேட்கும் சொன்னால் 6 டிஜிட்டல் கோட் கேட்கும். அதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகமாக இருக்கக்கூடிய 6 கோடை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டாக நீங்கள் முதல்ல கொடுத்த கோடை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட அந்த கோட் கொடுக்க சரி. அதுக்கு நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொன்னால் ஃபர்கோட் பண்ணுறதுக்காக உங்களோட ஜிமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும். உங்களோட ஜிமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஜிமெயில் அட்ரஸ் முதல்ல கொடுத்த ஜிமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸாக நடந்துடுச்சு. இப்போ நான் கட்டாயம் ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொன்னால், இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வந்து நிறைய பேருக்கு மெசேஜ் வரும். இல்லை சின்ன டிப்ஸ் என்னன்னு சொன்னால், உங்களோட ஃபோனை வந்து கட்டாயமாக தேர்ட் பார்ட்டியே ஒரு நாளும் யூஸ் பண்ணக்கூடாது. மற்றது வாட்ஸ்அப்பில் வரும் இதை 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும், இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னால் லிங்க் ஓப்பன் பண்ணாலே உங்களோட ஃபோன் வந்து ஹேக் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இன்னொன்று என்னன்னு சொன்னால், நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இல்லாத சரி எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவரோட ஃபோனில் இது பண்ணீங்கன்னு சொன்னாலும் வரும். மற்றது என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு எப்போ வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா அதில் வந்து ப்ரைவசிக்கான எலோ பண்ணுறது கேட்கும். இந்த இதை வந்து அவங்களோட ஃபோனில் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி நீங்கள் ஒரு மொபைல் கேம்ஸை நீங்கள் விளையாட போகிறீங்கன்னு சொன்னால் அந்த கேம்ஸ்க்குள்ளதை மட்டும் தான் நீங்கள் எலோ பண்ணணும். மற்ற எதுவுமே நீங்கள் எலோ பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை. அது எல்லாத்தையும் அவங்களோட ஆப் வேலை செய்யும். நீங்கள் கட்டாயமாக ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை மட்டும் செஞ்சால் 90% அவங்களோட ஃபோன் வந்து சேஃபாக இருக்கும். அது உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் கட்டாயமாக அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த மெசேஜ் கட்டாயமாக ஸ்ரீலங்கா யூசர்ஸ்க்கு மட்டும்தான். நான் பார்த்தது ஸ்ரீலங்கா தொலைத்தொடர்பு ஆணைக்குழு அந்த மெசேஜை மட்டும் தான் நான் பார்த்தேன். ஸ்ரீலங்கா மற்றவங்களுக்கு இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மெசேஜ் உதவுன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.